சொல்றியா? தெரியும் போல அப்பா. யாரே தெரியாது அப்பா. என்ன இவரா குட்டி என்ன? அவன் கவலையான குரலை இப்ப மாறி வெள்ளம் போறோம் நடக்கிறது அழுதான் கிடக்கிறான். என்ன அங்கே விட என்னத்தை சொல்றான் அப்படி இருக்கிறான் உடனே சொல்றான். இல்லை அந்த டவுன் பைப்புக்கான வேலை நடக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து அடிச்சு வந்து இறக்குறாங்க. அவர் ரெண்டுலே என் தம்பியும் நல்ல வேலையாரம் தானே. அதான் நல்ல வேலையாரம் தம்பி நல்ல உள்ள கிடங்கு வெட்டினா தானே சைட்டால். அதுக்கு மேலே கமெண்ட் பண்ணியிருக்கு உண்மையிலே கொஞ்சம் தள்ளி வெட்டுங்கன்னு சொன்னால் சைட்டுகளில் பூக்கண்டுகளையும் வச்சா கொண்டா அப்புறம் வட்டி வைக்க கொள்ளைக்க பைப்பில் வெட்டுப்படுமெண்டு களியாங்கடி 10 வருஷம் முடிச்சிருப்பாரா? எப்படி கல்லின் அறிவு அப்போ ஆளுக்கு இப்போ 48 இதுக்குள்ள வந்து எல்லாரும் இருக்கிறாரு. குளிர தாங்கக்கூடியாக்கள் மட்டும்தான் இதில் வந்து இருக்கிறான். அவர் கொஞ்சம் பேர் 3 பேக் கொங்குரீட்டும் இது பூச்சிக்கும் கொங்குரீட்டும் சேர்த்து 2 இன்ஜினா சும்மா ரேவையெல்லாம் மூடச்சேரம் போல. என்ன குட்டி என்ன முடி நீங்களே வெட்டிக்கல உங்களுக்கு? அடிச்சு விடுறேன். எப்படி அப்பா பாக்ஸர் அடிச்சு போட்டு சில்வர் பெயிண்ட் அடிச்சு அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் செல்லக்கிளி. ஓகே, இப்போ வந்து இன்றைக்கு வந்து வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத இப்போ அக்னி சொல்ல இறங்குது. சொல்லம்பா வீடியோவில் இன்றைக்கு என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொல்லட்டுமா? அப்போ நாங்கள் இன்றைக்கு எங்களை வீட்டு வெளியில் தான் காட்ட போகிறோம் போலக்க. என்ன அதாவது என்ன சொல்கிறேன், இந்த டைமில் எங்களால் வெளியில் எங்கேயும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன் காலையில் பொறுத்த வேலையில் போய் கொண்டிருக்கு. ஜிப்சம் வேலை அந்த மாவுல ஃப்ளமிங் வேலைகள் கொத்துற வேலைகள் அதெல்லாம் விடுங்க. அது வந்து பார்ட் டைம் வேலை. அது நான் கொத்தினேன், நீங்கள் ஒன்றாங்க 2 கொத்தினேன்றதை சொல்லத்தானே வேணும். நல்லதான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வைக்கிட்டு பார்த்தா தெரியும் ஒரே சத்தமாக இருக்குது வீடு உள்ளாவே. நாங்கள் இப்போ எங்களோட வ்ளாக்குக்கு வந்துட்டு வீடியோ எடுக்க வழியில் போகிறன்றதே கொஞ்சம் கடினமாக இருக்குன்னு சொன்னால் டைம் பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வியூவுக்கும் வந்துட்டு நாங்கள் வெளியில் போய் வீடியோ செய்கிறன்றது கஷ்டமான. ஓகே, வீட்டு வீடியோக்கள் நம்ம வந்து போடும்போது அதை நிறைய பேர் பார்த்து உங்களோட கருத்துக்களையும் சொல்லக்குள்ள அது உண்மையிலே ஒரு சந்தோஷம். பார்த்து இன்னதை மாற்றி செய்யுங்க அப்படி இப்படிலாம் நீங்கள் கருத்துக்கள் எழுதும்போது அதில் பார்த்தவங்களுக்குமே அதுகளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் வட்டவர் எதுவாக இருந்தாலுமே வந்து செய்யக்குள்ளே வந்து ஆரம்பத்திலேயே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான் பண்ணி செய்கிறது தான் வந்து எப்போயுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஐடியாவாக இருக்கும். ஏன்னு சொன்னால் வந்து அதுக்கு பிறகு வந்து நம்ம செய்ய போகிறோம்னு சொன்னால் உடைப்பு வேலைகள் கொஞ்சம் கூட குறைய வந்து வரைக்குள்ளே வந்து அது கட்டிடங்களுக்கும் பிரச்சனை அப்படியான நிறைய சிக்கல்கள் இருக்குது. பட் இருந்தாலும் என்ன செய்ய நாங்கள் ஒன்றும் செய்யலாது. அதை வந்து ஒரு சரியான வழிக்கு வடிவாக எடுக்கணும்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் உடைச்சாலும் பரவாயில்லைன்னு தான் பார்க்காம செய்யணும். அந்த வகையில் வந்து இன்றைய தினம் என்ன நடக்குது அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு அக்கனி மூங்களையும் அவன் கவலை அவனுக்கு குரலை இப்போ மாறி இருக்கு. நீ அழுகிறீங்க வெள்ளம் போகிறோம் நடக்கிறது அழுதான் கிடக்கிறான். என்ன அங்கே விட என்னத்தை சொல்றான் அப்படி இருக்கிறான் உடனே சொல்றான். இல்லை இல்லை இப்போ என்னென்னா இப்போ நார்மலாக நீ அலையக்குள்ளேயே அது எங்களுக்கு என்னென்னு சொன்னால் தான் அதை வந்து அந்த அழுகையே நாங்கள் மாறவிடாம பார்த்துக்கொள்ளலாம். திடீர்னு இப்போ தூங்கிட்டேன்டா காலங்கள் பிள்ளையால போய் கொண்டு இரவே தூங்கிட்டான். இரவு வந்து தூங்கினது வந்து பாயில மற்றபடி ஃபேனில் தூங்கினான்டா. அதுதான் பெரிய பிரச்சனை வந்து. ஆனால் இப்போ பார்த்தா நான் இப்போ இதோட 3-4 நோட் பண்ணிட்டேன். நீ ஃபோன் காய்ச்சி சில நேரங்கள் அழுகிறத நான் இன்றைக்கு தான் காலையில் என்ன நடக்குது? ஈரான் உக்ரைன் என்ன ஈரான் அமெரிக்கா காலுக்கும் பிரச்சனை கிடக்கு. ஒரே வம்பல் தான். இதை நீ இப்படி சொல்லி சமாளியான முடிவுகள் எடுக்கண்டா சொல்லிட்டாடு. நாங்கள் இங்கால பார்த்து கொண்டு வருவோம். வாங்க
இப்போ கவிதாஸ் தான் இப்போ கொமெண்டில் காட்டியிருந்தான் வந்து நேற்று வந்து அந்த பிளம்பிங்குக்கு வந்துட்டு அந்த மதிலருகா வெட்டின அந்த கிடங்கு வெட்டினா தானே சைட்டால் இப்போ அதுக்கு மேலே ஒரு கொமெண்ட் பண்ணியிருக்கு உண்மையிலே கொஞ்சம் தள்ளி வெட்டுங்கன்னு சொன்னால் சைட்டுகளில் பூக்கண்டுகளையும் வச்சா கொண்டா அப்புறம் வட்டி வைக்க கொள்ளைக்க பைப்பில் வெட்டுப்படுமெண்டு அது உண்மை கதை ஒன்று தான். ஆனால் இப்போதான் பூக்கண்டுகள் வந்து சும்மா அந்த ஒரு சாடிக்குள்ள ஒரு வடிவம் வைக்கிறவங்க கூட தொட்டியல் மேய் கட்டி தான் வைக்கிறவங்க வைக்கக்கூடிய பூக்கண்டுகள் ஒன்றும் பெரிய வேராக போகிற வேலை நார்வேர் தான் பெரிய ஒரு இதே இருக்கும். அது போக வந்து அவன் சொன்ன மாதிரி கவிதா சொன்ன மாதிரி இப்போ இந்த மதில்கள் எல்லாம் கனகாலத்துக்கு நிற்க போகிற மதில் இல்லையாப்பா. இது கொஞ்சம் பரவாயில்ல போல அது கொஞ்சம் பழசா கிடக்கு. அந்த அந்த கால்நடை அதுக்கு நம்ம அந்த மாதிரி அத்திவாரமே இல்லை போலக்கா. ஏற்றுக்காங்க அத்திவாரம். அப்போ அப்படி நீங்கள் பாருங்க. ரைட். அப்போ இன்றைக்கு வந்து செஞ்ச வேலை என்ன அப்படின்ற பாப்பம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டவுன் பைப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டவுன் பைப்புக்கான வேலை நடக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து அடித்து வந்து இறக்குறாங்க. இந்த டவுன் பைப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக டவுன் பைப் பண்ணே விற்கிது. அதாவது வந்து 4 இஞ்சில் 3 இஞ்சில் வந்து விற்கிது. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஹெவி குறைஞ்சதாகவும் மற்றது கொஞ்ச நாள் போக புதுசு வந்து போயிடும். வந்து அதில் கூட காட்டுங்க அந்த பைப் டவுன் பைப் அதில் கூட கலண்டே கூட பேர் அது கொஞ்சம் அந்த கெவி குறைஞ்சது மற்ற பாவனையும் குறையும் மற்ற பெருசாக வடிவிடாது. இது கொஞ்சம் வடிவாது பார்த்தியா. இப்போ இது வந்து இப்போ இப்படி இருக்குது. இப்போ பெயிண்ட் பண்ணிவிட்டால் அந்த பெயிண்ட்டுக்கு மேலே பார்க்க வந்து நல்லா இருக்கும் வந்து. ஸோ வந்து இது கொஞ்சம் விலை கூடத்தான் இருந்தாலும் பாவனையும் கூட எஸ்ல உண்டு. அதே நேரம் வடிவும் கூடன்றபடியே நம்ம இதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோம். டவுன் பைப் வந்துட்டு மேலே உள்ள தண்ணியை வந்து இறக்குறாங்க. ஸோ இப்போ மேலே போய் பார்ப்போம் என்ன மாதிரி அதை கனெக்ட் பண்ணி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பிடிச்சி கொண்டது ஏன்னா பிடிச்சி கொண்டது. ஆனால் சிலவிட இந்த பெட்ரோல் முந்தைய நேரங்களில் இல்லாமலும் இருந்திருக்கு. இப்போ வந்து அது உண்மை. அதே நேரம் அப்போ சில கொஞ்சம் இந்த என்ன சொல்ற விலை பிரச்சனையிலும் இருக்குது கொஞ்சம். மற்ற இப்போ மழை தண்ணி போகிற கழிவுகள் போகிறதுக்கு காசுகள் வந்து சிலவழிக்க யாரும் விரும்பவும் மாட்டாங்க தானே. மற்ற நான் பார்த்தேன்னா இப்போ இவ்வளோத்த சிலவழிக்கங்கொள்கிறோம். சரி ஒருக்கா தானே செய்கிறேன்றோடு நான் அதை சூஸ் பண்ணது வந்து. மற்ற எங்களுக்கு வந்த ஒரு வேலைக்காரனையும் ஒரு நல்ல ஒரு வேலையாள் கொஞ்சம் நுட்பமான ஆள். ரெண்டோடையாக அவர்கிட்ட அட்வைஸையும் கேட்டு நாங்கள் அதுகளை செஞ்சு கொள்கிறோம். அவர் ரெண்டுலே என் தம்பியும் நல்ல வேலைக்காரன் தானே. அதான் நல்ல வேலைக்காரன் தம்பி நல்ல உள்ள எங்களோட பாடு புள்ள ஓட்டை அடிப்பாதாங்களே உங்களுக்கு இறக்கிக்கலாம் மேலாவா தெரியுற மாதிரி இன்னும் அடிச்சு இறக்கிருக்கலாம். இல்லை அண்டா அதுக்காண்டி அங்கே ஆன கொண்டு இறக்குறத இன்னும் கொஞ்சம் இறக்கிருக்கலாம். இது சொல்லிட்டு போனா எல்லாம் தானே அடிக்க இறக்குற ஒளிஞ்சிக்கிட்ட போகுது தண்ணி ரெண்டு இங்கே சும்மா ரேவெல்லாம் உடைக்கலாம் ஒன்றும் விளங்காப்பா. ஏற்கனவே நொந்து போயிருக்கேன் நாங்கள். அது தூணிலேனா கம்பி வந்து வச்சுட்டு ஒரு சும்மா தூண் மாதிரி தான் சென்டர் பண்ணி போட்டு சென்டரோ இப்படி 4 கரைக்கிறோம் என்ன விளிம்புகளுக்கு டிசைன் மாதிரி இருக்கும். 4 கரை விட்டாங்க கும்பு மாதிரி இது வச்சா பொண்ணு மாதிரி இருங்க. அப்படி வச்சா அப்படி வளைச்சி காட்டுவோம். அப்படி வளைச்சி கட்டுறதுக்கு எல்லா பக்கமும் ஒரே ஒரே இடைவெளி இல்லையடா. இல்லை ஒரே இடைவெளி இல்லைடா. கல் அப்படி பிடிக்கும். இப்படி தான் பிடிக்கும். இப்படி இப்படி கூர் மாதிரி வேற வராது. எடுத்துட்டு ஒரு 6 இன்ச்சில் உடையத்து ஒரு பாரு பேர் நாங்கள் ஒரு 2 இது இல்லை நான் முதல் பிளான் பண்ணி நக்கினி சொன்னேன் எப்படி இந்த இப்படி அந்த கல்லால் அப்படி வந்து சரிச்சு விடுவோம்னே தான் என்ன அப்படி இருந்தால் இதுன்ற முடிவு இப்படி கூரை தான் படிவேன் மேலே வந்து கூறா வந்து அது ஆக முட்டும் பலமில்லாமல் இருக்கு. கூறா வந்து ஒரு சொட்டு போய் பிடிக்கிறேன். இல்லை பலம் கம்பி தானே பலாமே பாட்டு போட்டு ஆடுதோ பேனா. இப்போ முட்டு வந்து கம்பி தானே பிடிக்க போகுது பெல பயில் கம்பின்னு எப்படி வாங்க என்ன மாதிரி செய்ய போறீங்க எனக்கு கண்டா விளங்குது இல்லை. நிப்பாட்டாள் இல்லையா பாட்டை கல்லி சொல்லுங்க பாரு கொஞ்சம். நீ எப்படி சொல்ற
நான் சொல்றேன் இப்படி போவாது. இல்லை வந்து எப்படி இருந்தாலும் இப்படி வளைக்கி. ஓ. நீ சொல்கிற சரிடா, ஆனால் அந்த இடைவெளியில் சமன் இல்லையா? அப்படின்னா இதில் ஒரு கட்டும் இதில் ஒரு கட்டும் எடுத்து இப்படி வளைச்சி முன்னுக்கும் இப்படி சேர்த்தி விடலாம். கல்லு நாஞ்சா பிடிக்கணும். கல்லு இங்கே பிடிக்காது, உங்களை பிடிக்காது. இதுக்குலாம் பிடிக்கும் கல்லு இப்படி இப்படி வளைச்சி போகாது. எனக்கு சுலபமாக வரும் இப்படி. கல்லெடுத்து தான் இப்போ சொல்கிறது சரி, இப்போ அவன் சொல்கிறான்னு இப்படி சரி கேட்டு என்ன முந்தைய அந்த கோயில்களில் முட்டி மாதிரி செய்யலாக்கு அது சொல்கிறான். அது 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 என்னண்டு இந்த சொல்கிறது இப்படி இப்படி இங்கே இப்படி இருக்கு, இப்படி வந்து இப்படி நிமித்தி விட்டார் ஸ்கூல் மேனேஜர் நிமித்தி விட்டால் வழியாக இருக்கும். அப்படியே அது நிமித்தி விடலாம். அப்படி இங்கே அந்த சுலப்படுத்தணும். அப்படி இப்படி அதான் சொல்றது. இப்போ கற்றுக்கிறோம், இப்போ தொட்டு உயர்த்தி போட்டு தான் எடுக்கலாம். அப்படி எடுத்து வளர்த்து விடுவோம், வளர எடுத்து விடுவோம். அப்படியே எல்லாம் இப்போ இங்கே தட்டா இல்லையே. இப்போ இதுலேருந்து எடுத்தால் அவ்வளோதுக்கு கல்லு வர போகல. அப்படி தான் இப்படி தான் பின்னுக்கு தேவையும் இல்லைடா, அந்த உயரத்துக்கு வரும். இங்கே வரணும். இது சென்டர் இல்லையே, இதோ சென்டர் இல்லையே. ஆ அங்கே இந்த ஹோட்டல் இருக்காது, இந்த ஹோட்டல் இதோ தான் சென்டர். அப்போ கம்பி இப்போ வெட்டணும், கம்பி வெட்டுவோம். கம்பி வெட்டணும். ஓட்டை கொஞ்சம் கூட அடித்தா தானே கம்பி கணக்காகி ரெண்டு ஓட்டையும் வந்து மட்டை மட்டை அடித்தா அப்போ கம்பி உள்ள எடுத்துடா. கம்பி ஓட்டையை கொஞ்சம் கூட இறக்கினா தானே கம்பி எது. அப்போ அப்படி மற்ற இந்த சுற்றுலால ஓட்டை போடுங்க, கில்ட்டியால் ஓட்டை அடிக்கான் நடுவில் இந்த எதுக்குறங்கிற மாதிரி 4 கல்லில் கட்டுக்கு மேலே விடுங்களோ. ஏதாவது ஒரு பிளானை போட்டு கட்டுங்க பாப், எல்லாரும் விளைக்கிறேன். நான் சொல்றது 3 இன்ச்சியா, 3 இன்ச்சு இதோட 3 இன்ச்சு ஆகும். இதோட 3 இன்ச்சு பிளாட்டோட 3 இன்ச்சு தள்ளி அதை செய்யுங்க பாப், அதை செய்யுங்க. கொஞ்சம் பலமாக தான் இருக்குது. படிவாக தான் சரி. சரி சரி இல்லாடி காட்டுறான் பச்சை அடங்க காட்டுறான். நான் சொல்ற மாதிரி மேல் மட்டும் தேவையில்லை, இப்படியும் தேவையில்லாம். நான் சொல்றேன் நீங்கள் சொல்கிறா செய்யுங்க பாப். நீங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் மாடல் நன்றிகள் பாப், நீங்கள் மாடல். சரி செய்யுங்க நீங்கள் செய்யணுமா செய்யுங்க. நீங்கள் பேசுகிறேன். பழக்கட்டி பாட்டு இல்லாமல் நிற்கிற ஆள் இல்லையா? அப்போ என்ன இல்லையா சுந்தர் என்ன இதற்கும் கடுவராகணக்கா உங்களை பாடுபட்டு நான் கட்டி இது கொஞ்சம் கொங்கிரீட் வெள்ளம் கூடவே இருக்கும் தம்பி கீழானை விட. இது நாங்கள் போட்டது, கீழான் என்ஜினியர் போட்டது. அவங்க தெரியும் தானே லாபத்துக்காண்டி புது பேங்க கம்பியும் கூட வரும் பேங்க. அது லாபத்துக்காண்டி என்றுமில்லை, முதல் அந்த மண் பிழை இது பாதுகாக்கிற கூட மண் பிள்ளைன்ற விட அவங்களோட கலவை பிள்ளையாப்பா. மண்ணும் பிள்ளை கலவையும் பிள்ளை எல்லாம் உண்டு. புது கேலிபாக்ஸ் வச்சு போட்டு அவங்க அடைச்சி விடுவாங்க, அந்த பைப்போட கனெக்ட் பண்ணி போட்டு. தண்ணி போடுறது இந்த உடைப்பு வேலையில் முடிஞ்சாதான் கண்ணாடி வைக்கலாம். இல்லாட்டி இதற்கு அந்த வைப்ரேட் பண்ணும் கண்ணாடி. அதான் நான் சொன்னேன் நாளைக்கு அடிக்காது. அதான் சொன்னேன் நாளைக்கு அடிக்காது, 2 நாள் நிற்காது கொஞ்சம் நாளைக்கு. அந்த கெலிபாக்ஸின் அளவு பார்த்தீங்களா? புக்கில் நடந்த பார்த்தீங்களே இந்த அளவு நீங்கள் கீரிக்கலாம் தான் பெரும்.
இது வாங்கிக்கிறேன். சல்லியும் அப்படிதான், மண்ணும் அப்படிதான். என்னோட இங்கே வேலைக்கு வந்த இங்கே வேலைக்கு வந்த ஆட்கள் என்ன சொன்னதை பாலியாத்தில் போடுங்க உங்களுக்கு எங்கேயாங்கடா ஜிப்சம் பொடியல் விளையாங்கிறாங்களே அங்கே விளையாங்கிறாங்க போல பழகடையும். மற்றது டேங்கும் வந்து விரட்டி போட்டாங்க, டேங்கு தூக்கி போட்டாங்க. ஐனியா வைப்பான். ஓ அது நல்லது, அப்படி செய்ய நல்லது ஒரு கதைக்கு. மாப்பிள்ள அதை என்ன விளக்கம் வேறு கூப்பிட்டு ஃபினிஷ் பண்ணி சொல்லுவோம் மாமையில். அது எப்படி இழுத்துக்கிற கண்டு பார்த்தீங்களே. ஆ நல்லா கிடக்கு. அப்போ நல்லா கிடக்குண்டா இப்போ அதில் மாவுளை வைக்கிறோண்டா பேசுகிறேன் இல்லையேன்னு. இதை வைக்கிறேன்னு ஒரே அடியா வச்சு வாடா வா மேலே. அங்கே வேலை முடிஞ்சுதாண்டா, அதெல்லாம் ஒரே அடியாக அந்த மாவுள் வேலையே முடிச்சு விடலாமல்லோ. ஆயிட்ட வேலை அங்கே வேறு வேலை பெற்ற ஒருத்தர வேலை கிடக்கு இல்லையாண்டா, அந்த வேலையை முடிச்சு விடலாம் இல்லை. மாவுள் வச்சு குறையலான கிடக்கு. ஓமாடி என்ன அப்படின்னா வேறு அவன் தான் விடுவோம். 5000 ரூபா போட்டான்டா செய்தி போட்டு. ஆனால் எல்லாம் தான் எடுத்துக்கிறாங்க. ஓ இப்போ ஏன் படுக்கலாம் இதுக்கு மாவல் வைக்க வேண்டிய இந்த மாவல் கூட பார்த்தா மைக்க மாவு வைக்க வேண்டிய அவசியம் இல்லைடா. நான் எடுத்த மாவுல நீர் கிடக்கு மாவு எடுத்த மாவு அப்போ கிடக்குன்ற வச்சுருவோம் இல்லையா. அம்மை அடியால் இன்னும் உயர்ந்து தாங்கி வைக்க முட்டுமே. ஒரு உனக்கு ஒரு 200 அளவு இருது. இப்போ ஒரு இஞ்சி வந்து இல்லை. அதுதான் சரி அப்படி முட்டா விட்டாதுங்க. ஆனால் நல்ல எழுவழுதுக்கிறாங்களா. தேங்க்யூ. 3 பேக்கு பிடிச்சா. எதுங்க 3 பேக் கொங்குரைட்டும் இது பூச்சிக்கும் கொங்குரைட்டும் சேர்த்து 3 பேக் பிடிச்சா. இதுலேயே ஒரு 3-5 இருக்கு மேலே. மாவுல ஃபுல்லாக சுத்தம் அடித்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்து விட்டா தான் நல்ல. அப்புறம் அது அப்புறம் நீ இப்போ என்ன வேலை ஆளை கூப்பிட்டால் ஒரே அடியாக இந்த மாவுள் வேலையை இருக்கிற முடிக்கிறதக்க நீ அந்த அவன்பா ப்ளம்பிங் வேலை செய்யும் போது மாவுளை அடித்தா தானே சுகம். ஆளை கூப்பிட்டு நாளைக்கு ஃபினிஷ் பண்ணிச்சு. ஃபினிஷ் பண்ணுறேன்னா இந்த சைட்டுக்கு என்னன்றா ஏற்றுவாங்க அந்த சைட்டு இதுக்குள்ள ஒன்று சரியாக வரும் போலமா அவ்வளோ நெஞ்சடா வச்சுப்பா. ஆ அது ஒன்று வைக்கலாம். வெளிச்சமே கிடக்கு. அண்டா வீட்டு இடவழிக்கு என்ன இடவழிக்கு சின்ன துண்டாவடி போடுவாங்க. ஆகும் அதுக்கு சைட் போட்டு ஃபுல்லாக புதுசாக திருப்பி மாவில் எடுக்கிற கருப்பு மாவில் எடுக்க நல்லா தான் சொல்கிறேன். அதுக்கடா நீ எடுத்து போட்டவில்லை மாவல் கணக்கு. மாவளும் எடுத்தாக்க நீ இந்த மாவள் வேறு விட வைக்கவும் இல்லை. அதோ இல்லை அப்போ இதே பண்ண முடியா. ஆனால் அதே மாதிரிக்கு நீ அக்னி சொல்கிற மாதிரி வடிவாக தான் இருக்கு. மில்லியண்டில் கருப்பில் அடித்தால் அப்போ எடுத்த மாவளே நேரம் அவங்க கேட்டால் தான் கேட்கும். மேலே கேட்ட அறிவு வந்து பார்க்குறேன். ஆமாம் இப்போ தெரியாத வங்கியாண்டா மேலே நீங்கள் ஃபுல்லாக டீம் பொருவான் எங்களுக்கு அதோட இதே கருப்புமா இல்லை. இதுக்கு எதுக்கு கருப்பு அடிச்சா அது இதையும் கருப்பாக தான் இது நடக்கும். வேற வயிற்று இல்லைண்டா பரவாயில்ல. இதுவும் கருப்பு மாதிரி தான் இருந்தது. அதோட சேர்ந்து போட நீ அப்போ என்ன வேறு கலரில் அடிக்க நீ அதுக்கு பொறுமையாக ஏற்றணும் மேடம் மாவுளோட இதெல்லாம் வந்த மாவுலேயே வையுங்க முட்டை கிடையாது. அதை விட இனி போர்டருக்கு ஏற்ற மாதிரியும் செட் பண்ணல தம்பி. இஞ்சால இடவெளி அங்கே அங்கெல்லாம் புல்லாக வச்சாச்சு. இஞ்சால இடவெளி கிணம் குறைவு இல்லை. இந்தியாவில் கிணம் குறைவு.
இது ஒன்றும் சரி வராது. இது மொட்டை மாடிக்காது, இது கழுவி விட்டா நீர் இல்லை, கழுவி விட்டா இல்லை. என்ன பாருங்க என்ன கணம் கிடக்கண்டு என்ன க்ரீம் சரியா அதான் சொன்னா நான் சொன்னா நீங்கள் சொன்னா அப்புறம் நீங்கள் பாக்கி போயிடுங்க. நல்ல விஷயம் தானே. கிரீம் பூசினா வெள்ளையால வரும், அதே லோனை பிடிச்சா கேட்குறேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்து விட்டா தான் சுகம். கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறேன்டால் அப்போ விளங்கில நீ அந்த சைட் அந்த இதுக்கு என்னண்டாப்பா இது என்ன என்ன இப்படியே அடிச்சு மட்டத்துக்கு அடிச்சுட்டா சரியா ஆக்கி நீ அப்போ இது என்ன இது கட்டு பூச்சால் எடுப்பாங்க அந்த பட்டி மாதிரி. பூச்சாலி எடுக்கிறாரு இதுக்கு மாவுளை வைக்க சொல்லுவோம். அதுக்கு அப்படி வைக்கல என்ன வைக்கிறாங்க ஒதுங்குது. இதுக்கு பூச்சால் எடுப்பாங்க, பூச்சி பெயிண்ட் தான் பண்ணுவாங்க அந்த கருத்தை பெயிண்ட் ஓடுறது. ஓ அங்கே வந்துட்டீங்களா நீங்கள்? அப்போ ஆளுக்கு ஒருக்கா இந்த செல்ல குட்டி வராட்டாரு என்ன 15 அப்புறம் அவங்கள பார்க்கலாம் வண்டியல் குட்டி என்ன அந்த தம்பி இப்போ ஆள் வந்ததோட அதே முருகா பார்த்து விடலாம் என்ன பார்க்கிங்க. ஆக்களை காட்டுங்க என்ன குட்டி என்ன முடி நீங்களே வெட்டிக்கல உங்களுக்கா? நல்லா தான் கடை லுக்கா கடை. அப்போ வேலையாங்க டாக்டர் நல்லா கூலாக இருக்கேன், நல்லா தான் இருக்கு. மேலுக்கு சூப்பராக இதேவில் இன்னும் காற்று தள்ளி உளுத்துறதாக அடிக்கும் காற்று. இதுக்குள்ள வந்து எல்லாரும் இருக்கிறாரு, இதுக்குள்ள எல்லாரும் இருக்கிறார். குளிரும் குளிர தாங்கக்கூடிய ஆக்கள் மட்டும்தான் இதில் வந்து இருக்கிறான் கொஞ்சம் பேர். ஓ ஏண்டா சாமான் உள்ளுக்கு போட்டுலாம் அந்த மாதிரி தான் அங்கே இழுத்து கிடக்கு. கொஞ்சம் புட்டியாக இல்லை எது புட்டியாடு இது பிறகு எதுக்கு பள்ள மேலே இருந்த முதல் இதுக்குள்ள பள்ளமாக கிடந்தது. இப்போ இல்லை ஓட்டுக்கு மேலே ஆங்கோ இதுக்கு இதுக்கு இது என்ன சில்வரோ என்ன அடிக்க போறீங்க? அடிச்சு விடுவோம். பொக்ஸ்வார் அடிக்க போறீங்க? சில்வர்ல போட போறீங்க? பொக்ஸ்வார் நிற்குமா? ஓ அது விற்குண்ணா, நிற்காட்டி யாரும் பிடிக்க விட்றாங்க. ஓ அப்படிங்க இந்த பாட்டில் 2012ஆம் ஆண்டு பாட்டியாச்சு. அடே பொக்ஸ் நீங்கள் அந்த இது வெள்ளிரம்பு நீங்கள் ஒட்ட மாட்டீங்க, அதுக்கு இது இல்லை வேணுமே. சில்வர் சில்வர் சில்வர்லேயே போட போகிறோம். சில்வர்ல என்றால் சில்வர் கடைக்காரங்களாம் அதுக்கு அந்த நைதர்ஸ் இது இது வேணுமா வேணா அந்த கேஸில் கேஸில் ஒட்டுறது இல்லை பொக்ஸ்வாரில் அடித்து கரப்பில் கொடுத்து விடுவோம். பொக்ஸ்வாரில் அந்த நல்ல அந்த பார்த்தேன் நல்ல குவாலிட்டியானதாக பொக்ஸ்வாரில் போட்டுடலாம். நீங்கள் அது இருக்குது தானே. மற்றது மேலுக்கு சில்வரில் அடிக்கபடியால் பொக்ஸ்வார் கணக்கு மெச்சா அது எப்படி அப்பா பொக்ஸ்வார் அடிச்சு போட்டு சில்வர் பெயிண்ட் அடிச்சு இப்படித்தான் அப்பாண்ட வேலையில் இப்படித்தான். இவ்வளவு செலவுகள்லான்னு பொக்ஸ்வாரண்டா செலவு குறைவு எங்களுக்கு, சில்வரண்டா கூட கணக்கு பிடிக்கும். அது சரியானால் இனி இதல்ல அந்த மேலுக்கு படியை சில்வரில் அடித்து போட்டோம். படி சில்வரில் அடிச்சு கிடக்கு. அது இருந்தாலும் எல்லாம் நாங்கள் பார்க்குற கண்ணெல்லாம் அதுதான் அதை பார்க்க நினைக்கிறேன். ஆளுக்கு வேலைப்பாடு வச்சோம் குறைவு நீங்களா? சரி உங்களோட வேலையிலண்டா அடுப்பு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தானே இப்போ வர இந்த கார் பார்க்க அதை அது என்ன செய்வோம் இரும்பில் அடித்து போட்டு என்னண்டு அப்போ என்னத்தில் நிப்பாட்டுவீங்க? அது ஒர்க்ஸ்வார் நிப்பாட்டணும். 4க்கு 4 ஒர்க்ஸ்வார் இருக்குதோ அது நிலத்துக்கு உங்களுக்கு போய் நிப்பாட்டி போட்டு எத்தனை நீளத்தை பார்த்தா அதுக்கு எதுவும் விடுவோம். விட்டு ராஸ்கா மேலே அடிச்சுட்டா அந்த சீட்டை குறையணும். சரி அது இப்போ பார்த்தா தான் எப்படி போடணும். அந்த சீட்டு பொறுமை போடுங்க கொஞ்சம் இல்லைன்னு
அங்கே எத்தனை வருஷம் கிடக்குது ஆளவுல சப்போர்ட் வந்து ஆளுக்கு சவுதி கட்டாரில் உருவானுங்க ஓட்டுருக்கு அப்படியே அடிச்சு இது ஸ்ரீலங்கா இல்லை இந்த வெயிலுக்கே இருக்குன்னா எத்தனை ஸ்ரீலங்காவில் இருக்கான் இங்கே வந்து உப்பு காற்று இல்லை உப்பு காற்று அது தன்மை வேற உப்பு காற்றுக்கு டக்குன்னு பிடிச்சிடும் பாரு அது என்ன வளைவை அடிச்சு போட்டு அந்த அடிக்கலாம் இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கு முன்னுக்குன்னு பார்க்க அது எப்படி வளைவா இருந்தால் வடிவா இருக்குமோ இல்லாட்டி இந்த இதே மாதிரி கூர் அடிக்க காண இடம் அவங்களுக்கு வளைவு பார்த்தா சரி வாசல் பார்த்து எங்களுக்கு இப்படி ஒரு வளைவு போட்டா இப்படி ஒரு வளைவு விட்டு இப்படி எடுத்துட்டா வளைவண்டால் இப்படி வரக்கூடாது வீட்டு வந்து வளைவு மாதிரி அதான் நம்ம இல்லாட்டி வீட்டில் ஃபிட் பண்ணி சிவரில் ஃபிட் பண்ணிட்டு ஒரு பக்கம் இதை போட்டு விடுவோம் அப்படிதான் முடியாது ஒரு பக்கம் தூண் இல்லாட்டி இல்லாதையும் காலத்துக்கும் கிடக்கும் போல எல்லாம் ஒர்க்ஸார் போட்டு அனுப்பி இருக்கும் முடிகிற நேரம் திருப்பி ஒரு ஒர்க்ஸார் போடுறாங்க அதுதான் அது தண்ணி பொக்ஸ் வரல தண்ணி அடிச்சா போயிடுச்சு இல்லாட்டி குட்டிய நீரை கொடுத்தாச்சே தான் குட்டிய நீரை கொடுத்து பெயிண்ட் அடிச்சா அப்படின்னு திருப்பி அடிக்க ஒரு வருஷத்துல குட்டி என்ன பெயிண்ட் அடிக்கிறேன் குட்டி என்ன முடிக்குதான் பெயிண்ட் அடிக்கிறது 15 மாடி குட்டி என்ன பெயிண்ட் அடிக்கிறான்னு கேட்குறியப்பா அவன்கிட்ட கேள்வியே தெரியாது எனக்கு ஆள் தானே யாழ்ப்பாணத்தில் பெரிய வேலையில் செய்கிறாள் சரி இப்போ கணக்கோட ஆளுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லுங்க அப்போ நீங்கள் நான் பார்ப்போம்மா ஆளுக்கு என்ன பெருசாக சொல்லிடாது சொல்லுங்க எத்தனை சொல்லுங்க அப்பா பார்ப்போம்மா என்ன சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க ஏன்னா விளங்கு இல்லையா அதான் எங்களுக்கு தெரியுமே அவங்கள கேட்குறோம் கல்யாணம் முடிச்சு இப்போ ஒரு 10 வருஷம் தான் பாருங்க நீங்கள் சொல்லுங்க முடிச்சு 10 அது 10 40 அது தேவையில்லை கதை எங்களுக்கு ஆளை பார்த்து ஒரு வயசு அடிக்கும் முடிச்சிருப்பேன் எப்படி கல்யாணி 10 வருஷம் எத்தனை வருஷம் முடிச்சிருப்பாரா எப்படி கல்லின்ற அறிவு அப்போ ஆளுக்கு இப்போ 48 என்ன பசி உண்மையா சொல்றியா தெரியும் போல அப்பா யாரையே தெரியாது அப்பா யாருக்கு என்ன குட்டியான யாருன்னு தெரியாது என்ன என்ன ஒரு குட்டி என்ன குட்டியானே என்ன சொன்னேன் இப்போ இங்கே 48 சரி அவருக்கு 48 வயசு சார் ஆனால் அதை எப்படி கண்டு அதுதானேடாப்பா அடி வந்து அக்யூரேட் அடியா இல்லை எனக்கு கல்யாணம் முடிச்சு 20 வருஷம் ஆச்சு நான் சும்மா 10 வருஷம் தான் சரி நான் சும்மா இருக்கணும் உண்மையா 48 அந்த அதுக்கு நான் தெரியல ஆனா புள்ளைய இல்லை நீங்க குறைஞ்சல சொல்லிக்கணும் அந்த அதுக்கு அப்படி தெரியல இல்லை 48 வயசுன்ட்டு தெரியல நானே வேலையுமா வந்து நாங்கள் அடிச்ச 38 40 என்னவே இல்லையா கடவுளுக்கு தான் தெரியும் அழகு என்ன வயசு உண்மையா 48 எத்தனை வருஷம் கேளுங்க 30 அவ 18ல ஆரம்பிச்சிருக்காரு 75 சம்பளம் இப்போ போய் நீங்க 75 ரூபா சம்பளத்துக்கு போய் சம்பளம் இப்போ 4000 அதான் இப்போ வேலை கிடைக்குது இல்லை ஆனா இப்ப 75 ரூபா செஞ்சா இப்போ கிடைக்கும் பேரு இப்ப 4000 ரூபாய் தான் கிடைக்குது இல்ல அப்படியே குடும்பம் வாழ்ந்த வீட்டில் வந்துருக்க வேண்டிய தனியாக வேலை அது எத்தனை பிள்ளையாள் 2 20 வருஷம் காட்டினீங்க எத்தனை வயசு மூத்த பிள்ளைங்க 14 மற்றவங்க டாக்டர் வேலை கொஞ்சம் கிடக்குது மேலே முடியல அவங்களுக்கு கொஞ்சம் டிலே பண்ணி தான் செய்வாங்க நான் நேற்று போய் பார்த்துட்டு வந்தேன் மேசங்கார கொஞ்சம் வந்துட்டு வாரம் 2 நாள் வேறு 3 நாள் நின்றுவாங்களா டாக்டர் சொன்னேன் அப்போ என்ன செய்வாங்க மேசன் வீடு கஷ்டம் தானே அங்கே தான் போயிடலாம் இதுக்கு சில்வரில் அடிக்கிறேன்டா சில்வர் பாக்ஸ் வரலாம் நல்ல விலை நல்ல பலமான பொக்ஸாரில் அடிச்சு விட சேரலாம் என்னென்ன ஃபிட் பண்ண அதுக்கு என்னென்ன ஃபிட் பண்ணுங்க என்ன டிசைன் இல்லை நாங்கள் சிவருக்குள்ள என்ன கம்பி வச்சு ஓட்டு போட்டு அங்கே போட்டு ஆணியை இறுக்கி அது டைட்டில் நிற்கும் அதில் டக் பண்ணுவோம் காலையில் இப்படிதான் படியல் எல்லாம் இதுவும் அப்படித்தான் செட் இருக்கு அந்த அவங்க என்ன செய்யிருக்காங்க கால் உள்ளுக்கு கம்பி டக் பண்ணுறது கம்பி அடிச்சு பாடி கம்பி அடித்தா பிளம் இருக்காது அங்கே போட்டு இருக்கணும்னா டைட் பண்ணி விடுவோம் அவங்க கூட கம்பியை தான் இருக்கு நான் செய்த போட்டோ எடுப்பாங்க இந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறேன்னா இப்படி கொஞ்சம் ஆளாக இருப்பேன் ஆனால் ஒரு காலம் இப்படிக்கிற ஃபோன்லேயே நாங்கள் எடுத்தோம் ஒரு கேமராவில் தான் அதான் சொல்கிறேன் இப்போ ஆள் இப்போ சைட்டு போடுறது தான் இந்த ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வாரப்பா ஃபோட்டோ மெயின் சைட்டில் சரி ஆள் போனால் கண்டபடி அலர்ட் பார்த்து தான் எடுக்கிறேன் நேற்று அவர் அடித்தார் எங்கட மேசன் அவருக்கப்பா நாங்கள் அடிக்கிறோம் எடுக்கிறார் இல்லையா தான் அடித்தா தான் எடுக்கிறேன்
நாங்கள் இருந்து கேட்கலாம் வேலை கூலி நாட்கள் ஓ பின்ன அகளை பார்க்க விளாங்கு தானே போவோம் குட்டி என்ன இப்போ 4ஆம் மாடியிலேருந்து வருது வீடு